நீ அப்படித்தானே சொல்ற? கடவுளை கடன் கொடுத்து இறைவனை வழிபடுகிற இறைவனை இரவல் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் நாம். அந்த திமிரும் பெருமிதமும் வராத வரை நமக்கு நிமிர்வில்லை. நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசனை விட கல்வியாளன் வேணுமா தமிழ்நாட்டிலே? பிறப்பின் அடிப்படையிலே பேதம் பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம கோட்பாடுகளுக்கு எதிராக ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்கிக் கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லை. எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை. அப்ப என்ன செய்யலாம்? இங்கே யார் பறையன் என்று கேட்டால் நான் தான் என்று நிமிரடா. அதான்டா எழுச்சிங்க. அந்த நிமிர்வு வராத வரை கடினம். இந்த கூட்டத்திலே அந்த துணிவோடும் தெளிவோடும் நிமிர்ந்த ஒருவன் தான் இன்று சிலையாக நிமிர்ந்து நிற்கிற என் உயிர் தம்பி ஆம்ஸ்ட்ராங் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளவில்லை. அவன் கையை உயர்த்தினதே அண்ணனும் தம்பியும் ஒரே மாதிரி கையை உயர்த்தி நிற்கிறான். அது புரட்சி ஓங்குக, புரட்சி வெல்லும், ஜெய் பீம், எப்படி வேணுமாலும் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி பார்த்தாலும் இந்த இழப்பை நம்மால் ஈடுகட்ட முடியாது. ஆனால் தம்பிக்கு நாம் செய்ய வேண்டியது நீதியை பெற்றுக் கொடுத்து அவன் காலடியில் சமர்ப்பிக்க வேண்டும். அவனுடைய கனவை நாம் நிறைவேற்ற வேண்டும். அந்த உறுதியை நாம் ஏற்கணும். தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தின் மேம்பாடு, உயர்வு, அதுக்கு இருக்கிற ஒரே கருவி கல்வி, அறிவு. அது ஒன்றுதான். வாக்கு என்பது மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஜனநாயக நாட்டிலே, மக்களாட்சி ஏற்றுக்கொண்ட நாட்டிலே வாக்கு என்பது வலிமை மிக்க கருவி, வலிமை மிக்க ஆயுதம். அண்ணலே நமக்கு போதிக்கிறார், என்னை கடவுளாக்கி வழிபடாதே, கருவியாக்கி போராடு என்று. அப்படி தம்பி ஆம்ஸ்ட்ராங் என்பவன் நமக்கு வழிபடுகிற ஒரு ஆள் அல்ல. நாம் ஆயுதமாக அவனை கையிலே ஏந்தி, ஆம்ஸ்ட்ராங் என்பது வலிமை மிக்க ஆயுதம், வலிமை மிக்க கருவி. அதை எடுத்துக்கொண்டு களத்தில் நின்று போராடி நம் இன விடுதலையை வென்று முடிக்க வேண்டும் என்கிற உறுதியை இந்நாளிலே ஏற்போம். என்னுடைய ஆருயிர் இளவல், என் அன்பு தம்பி, பகுஜன் ஜமாத் கட்சியினுடைய மாநில தலைவர், சமத்துவ தலைவன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன். அவனுடைய கனவு நம் கைகளில் இருக்கிறது. அதை நிறைவேற்றும் வரை சற்றும் தளர்ச்சியின்றி தொடர்ந்து போராடுவோம். உங்களோடு, உங்கள் உடன்பிறந்தான் இணைந்து நிற்பேன் என்கிற உறுதியை இந்நாளிலே தருகிறேன். புதிதாக தொடங்கப்பட்ட தமிழ்நாடு பகுஜன் ஜமாத் கட்சிக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். தம்பி விட்டு சென்ற கனவை அவருடைய இணையால் பொற்கொடி அம்மையார் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று நான் நம்பி அவர்களுக்கு என் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தமிழ் மாநில பகுஜன் ஜமாத் கட்சியினுடைய தலைவராக தம்பியினுடைய உயிர் துணையால் பொற்கொடி அம்மையார் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்கள். தம்பி விட்டு சென்ற பணியை நீங்கள் தொடர்ந்து சென்று அவனுடைய கனவை வென்று முடியுங்கள். அதற்கு நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்கிற உறுதியை தருகிறேன். உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். என் ஆருயிர் தம்பி ஆம்ஸ்ட்ராங்குக்கு என்னுடைய புகழ் வணக்கம். நாம் தமிழர்.